நம்ம மதுராங்கிற ஏரியாவில் வந்து கம்சன் அப்படிங்கிற கிரகத்தை வந்து நம்ம கிருஷ்ணர் வந்து ஒட்டச்சி எரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் கம்சனை சுற்றிக்கிட்டு இருந்த அவரோட மனைவி கிரகங்கள் 2 கிரகங்கள் திருப்பி வந்து ஜராசந்தன் அவங்களோட அப்பா கிரகத்துக்கிட்ட போயிடுறாங்க. மகத நாட்டை ஆண்ட ஜராசந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. மகதம்ங்கிற ஏரியாவில் அவர் இருந்தாராம். இப்போ இவங்க 2 கிரகங்களும் கம்சனின் மனைவி கிரகங்கள் அங்கே போனதுக்கப்புறம் அங்கேருந்த ஜராசந்தன் மதுராவை நோக்கி வர்றாரு. வந்து இங்கே இருக்க கிரகங்களை உடைக்கிறாரு. இங்கே இருக்க கிரகங்களும் ஜராசந்தனோட கிரகங்களோட மோதி உடைக்கிறாங்க. இந்த மாதிரி 17 முறை ஜராசந்தன் வந்து இந்த மாதிரி கிரகங்களை உடைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் திருப்பி போயிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 18வது முறை அவர் வரும்பொழுது காலயவன் அப்படிங்கிற அந்த கிரகத்தை கூட்டிகிட்டு வர்றாராம் தன்னோட ஈர்ப்பு விசையில். இப்போ இந்த காலயவன் யாருன்னு பார்த்துருவோம் நம்ம. இப்போ கர்கயா அப்படின்னு ஒரு கிரகம், அந்த கிரகம் ஃபுல்லும் இரும்பால் செய்யப்பட்டிருக்குமா. அந்த கிரகம் தன்னோட சுற்றுவட்ட பாதையில் அமராவதியில் இருந்த ரம்பை அப்படிங்கிற அந்த அப்சரஸ் கிரகத்தை தன்னோட ஈர்ப்பு விசையில் ஈர்த்து சுற்றும் பொழுது அவங்களுக்கு பிறந்தவர் தான் இந்த காலயவன். இந்த கிரகம் பக்கத்தில் யவனாஸ் அப்படின்னு குரூப் இருந்தாங்களாம், யவனர்கள் இருந்தாங்களாம். அந்த குரூப்பில் போய் ஜாயின் ஆயிடுச்சான். அதனால் இதுக்கு பேர் வந்து கால யவனர் அப்படின்னு சொல்லி பேராம். இந்த காலயவன் கிட்ட 3 லட்சம் கிரகங்கள் இருந்தாங்களாம். அத்தனை கிரகங்களும் மதுராவை நோக்கி வரும் பொழுது இந்த கிருஷ்ணர்கிட்ட இருந்த கிரகங்கள் சுதர்மா அப்படிங்கிற அந்த கிரகத்தின் ஈர்ப்பு விசையில் அப்படி துவாரகா போயிடுறாங்க. கிருஷ்ணர் மட்டும் இந்த காலயவனும் கிருஷ்ணரும் அந்த 3 லட்சம் கிரகங்களும் இருக்காங்க. இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, தன்னோட ஈர்ப்பு விசையில் அந்த காலயவன் அப்படிங்கிற கிரகத்தை இழுத்துக்கிட்டு வடக்கு பக்கம் பத்ரிகாசிரமம் இருந்த ஏரியா, கந்தமான மலை இருந்த ஏரியா, அந்த ஏரியாவுக்கு அப்படியே தன்னோட ஈர்ப்பு விசையில் காலயவனை இழுத்துக்கிட்டு போகிறாரு. காலயவனா அவர் பின்னாடியே போகிறாரு. அப்போ இவர் போன ஏரியாவில் முசுகுந்தன் அப்படிங்கிற அந்த சூரிய கிரகம் இருந்துச்சான். அந்த கிரகத்தின் மீது மோதி இந்த காலயவன் அப்படிங்கிற கிரகம் வந்து எரிஞ்சு சாம்பல் ஆகிடுறாரு, ஒன்றும் இல்லாமல் போயிடுறாரு. இப்போ இந்த முசுகுந்தன் யாருன்னு பார்த்துருவோம். இந்த முசுகுந்தன் வந்து நம்மளோட அந்த சூரியன் வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 போர்ஷனாக வெடிக்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு வெடித்த போர்ஷன் வந்து ஈஸ்வாகு. அந்த குரூப்பில் ஒவ்வொரு கிரகங்களாக வெடித்து வரும்போது அதில் யுவனாஸ்வன் அப்படின்னு ஒரு கிரகம் வருது. இப்போ இந்த யூனிவர்ஸ்லேயே ஒரு ஆண் கிரகம் வெடித்து செதறி அதிலிருந்து கிரகங்கள் வர்றதுங்கிறது இந்த யுவனாஸ்வனுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த யுவனாஸ்வன் அப்படிங்கிற கிரகத்தின் மீது அஸ்வினி சகோதரர்கள் 2 பேரும் மோதுவாங்களாம். மோதுனதில் அவர்கிட்ட இருந்து வெடித்த கிரகம்தான் மாந்தாதா அப்படிங்கிற கிரகம். இந்த மாந்தாதாங்கிற கிரகம் அமராவதிங்கிற ஏரியாவில் இருந்ததுனால அந்த இந்திரனோட பவரை ஃபுல்லும் வாங்கிடுவாராம். வாங்கி இவர் பாதாளம், பூலோகம், ஸ்வர்க்கம் எல்லா ஏரியாவையும் இந்த மாந்தாதா அப்படிங்கிற கிரகம்தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குமா. எல்லா ஏரியாவையும் சுற்றி அந்த ஏரியா ஃபுல்லும் சுற்றிக்கிட்டு இருக்குமா. அந்த மாந்தாதாதனா மிகப்பெரிய தாதா அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மாந்தாதாங்கிற அந்த கிரகத்தை ஒரு முறை ராவணன் கூட வந்து மோதிட்டு 2 பேருக்குமே ஈக்குவல் ஃபைட்டு. இவர் இந்த பக்கம் போயிடுவார், இவர் இந்த பக்கம் போயிடுவாராம். அப்போ இந்த மாந்தாதாவை ராவணன் மோதினப்ப இங்கே லவனாசூரன் அப்படிங்கிற அசுரன் இருப்பாராம் மதுராங்கிற ஏரியாவில். இவர் யாருக்கிட்ட இருந்து வந்தவர்னா மது அப்படிங்கிற ராட்சச கிரகத்துக்கும் கும்பினேசி அப்படிங்கிற அந்த பெண் ராட்சச கிரகத்துக்கிட்ட இருந்து வந்தவர் தான் இந்த லவனாசூரன். இவர் வந்து நிறைய கிரகத்தின் மேலே மோதி மோதி உடச்சிக்கிட்டே இருப்பாராம். அப்போ இந்த மாந்தாதாங்கிற மாபெரும் கிரகம் இந்த ஏரியாவுக்கு வரும் பொழுது
இந்த லவனாசூரன் அப்படிங்கிற கிரகம் பயங்கரமாக மோதல், ரெண்டுமே ராட்சச கிரகங்கள். 2 கிரகத்தின் மேலேயும் மோதி இந்த மாந்தாதா சுக்கு நூறு ஆயிடுவாராம். அதுக்கப்புறம் இந்த லவனாசூரன் அப்படிங்கிற கிரகத்தை யார் உடைக்கிறான்னா, இப்போ நம்ம ராமாயண பீரியடில் ராமரோட தம்பி சத்ருக்னன் இருக்கார்ல, அவர் வந்து அந்த சுற்றுவட்ட பாதையை அயோத்தியை சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஏரியாவுக்கு சியவனர் அப்படிங்கிற குரூப் ஆஃப் அந்த கிரகங்கள் வருமா. இந்த சியவனர் வந்து சரியாதி அப்படின்னு சொல்லி 2வதாக வெடிச்சிருப்பார் சூரியன். அந்த சரியாதி கிரகத்திட்ட சுகன்யான ஒரு கிரகம், பெண் கிரகம் வெடிக்கும். அந்த சுகன்யாவை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்திருப்பார் இந்த சியவனர். அந்த சியவனர் இந்த லவனாசூரன் அப்படிங்கிற அந்த அசுர கிரகத்தோட அந்த ஈர்ப்பு விசை வந்து ரொம்ப சுற்றுவட்ட பாதை பெருசாகிட்டே போகும்போது என்ன செய்வார்னா, இங்கே அயோத்தி வந்துடுவார். இங்கே அயோத்தி வந்தவொடனே சத்ருகுணன் அப்படி வெளியே வந்துடுவார். வந்து இந்த லவனாசூரன் இருக்கிற மதுராங்கிற ஏரியாவுக்கு வந்துடுறாரு. வந்து என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே நம்ம வந்து மது கைடபர்கள்னு விஷ்ணு லோகத்தில் இருந்த கிரகங்கள் வந்து இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதை வந்து விஷ்ணு லோகத்திலேருந்து வந்த மாபெரும் இன்னொரு கிரகம் வந்து மோதுது. அவங்க வந்து 5000-10,000 வருடங்கள் இந்த யூனிவர்ஸை சுற்றி ஒரு டைம் மோதி ஒரு டைம் வெளியே கிளம்பி இப்படி வேறு வட்ட பாதையில் சுற்றி இந்த மாதிரி அந்த கிரகங்கள் சுற்றிக்கிட்டே இருந்துச்சான். அப்புறம் அந்த மது கைடபர் அப்படிங்கிற அந்த 2 கிரகத்தையும் அந்த விஷ்ணு லோகத்திலேருந்து வந்த கிரகம் உடச்சி நொறுக்கிருச்சு. அந்த கிரகம் இப்போ அந்த சத்ருக்கணனுக்கு முன்னாடி சுற்றிக்கிட்டு இருக்குமா. அப்போ சத்ருக்கணன் அந்த கிரகத்தின் மீது மோதினதில் அந்த கிரகம் போய் இந்த லவனாசூரன் அப்படிங்கிற கிரகத்தில் மோதி அந்த கிரகத்தை உடச்சி சுக்கு நூறு ஆக்கிருமா. இப்போ சத்ருக்கணன் வந்து அந்த ஏரியாவுக்கு பேர் மதுராபுரி. ஏன்னா மதுங்கிற அந்த லவனாசூரனோட அப்பா இருந்த ஏரியா. அந்த ஏரியாவில் தான் இப்போ கம்சன் இருக்கிறாரு. அந்த ஏரியாவை தான் இப்போ கம்சனை நொறுக்கிட்டு கிருஷ்ணர் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம திருப்பி இந்த மாந்தாதாக போவோம். அந்த லவனாசூரன் உடச்ச அந்த மாந்தாதா கிட்டேருந்து வந்த கிரகங்கள் 3 கிரகங்களாம். ஒன்று புருகுச்சன், இன்னொன்று அம்பரீஷன், இன்னொன்று முசுகுந்தர். இந்த முசுகுந்தர் என்ன பண்ணுறாரு, நம்ம கந்த புராணத்துலேயும் வர்றாரு. அங்காரகன் அப்படிங்கிற கிரகத்தோட மகன் கந்தாரா அப்படிங்கிறவரை இந்த கந்தமான மலையில் போய் மோதி அவரை சுக்கு நூறாக உடைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முசுகுந்தன் வந்து இந்த ராட்சச கிரகங்கள் அமராவதியை தாக்காமல் பாதுகாப்பாரனா கடைசி சுற்றுவட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு இருந்தார். ரொம்ப நாள் சுற்றிட்டு இப்போ தனியாக வந்து ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் நம்ம காளையவன் அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து இந்த முசுகுந்தன் மேலே மோதி எரிஞ்சு சாம்பல் ஆகிடுறாரு. சாம்பல் ஆனதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து திருப்பி தன்னோட சுற்றுவட்ட பாதையில் சுற்றி அந்த மதுரா, அதுக்கப்புறம் துவாரகா அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்துடுறாரு. இப்போ இந்த ஜராசந்தன் அடுத்த முறை வர்றாரு. திருப்பி ஒருக்கா வரும்பொழுது பீமன் வந்து இருக்கார் அந்த ஏரியாவில். பீமன் வந்து இந்த ஜராசந்தன் யாருன்னா, நம்ம குரு இருக்காருல்ல, குரு வந்து தன்னோட அண்ணன் இருப்பார். அண்ணன் கிரகம் ஒருத்தர் இருப்பார், உதத்தியர் அப்படின்னு சொல்லி. அந்த கிரகத்தை சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஒரு பெண் கிரகம் மாதாங்கிற கிரகத்தின் மேலே போய் மோதிடுவார். மோதினதில் அது உடஞ்சி அதுதான் பரத்வாஜர் அப்படிங்கிற கிரகமாகும். அந்த கிரகத்திட்டருந்து வந்தவர் தான் நம்ம துரோணர். அந்த பரத்வாஜர் வந்து சப்தரிஷி மண்டலத்தில் ஒருத்தர். நம்ம ராமாயண காலத்தில் நம்ம அந்த சப்தரிஷி மண்டலத்தில் இருந்தவர் இந்த பரத்வாஜா முனிவர் இன்னும் இருக்கார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
அந்த பரத்வாஜர்கிட்டேருந்து நிறைய கிரகங்கள் வெடிக்குது. அந்த வெடித்த கிரகங்கள்லேருந்து அஸ்தி அப்படிங்கிற கிரகம் அஸ்தினாபுரத்தை ஆளுது. அந்த கிரகத்திலேருந்து அஜமீடன் அப்படிங்கிற கிரகம் வெடிக்குது. அந்த அஜமீடன் நிறைய குரூப்பாக பிரிகிறாரு. அவர்கிட்ட இருந்து நம்ம ஜராசந்தன் அப்படிங்கிற கிரகம் வருது. அந்த குரூப்பில் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வரும்போது இந்த ஜராசந்தன் பிறக்கும்போதே 2 கிரகமாக பிறக்கிறாரு. அந்த ஏரியாவில் ஜரா அப்படின்னு ஒரு வெறும் கிரகம் இருக்குது. அந்த கிரகம் வந்து இந்த 2 கிரகத்தையும் ஒரு ஆங்கிளில் மோதினோன்னு அந்த 2ம் ஜாயின் ஆகிக்கிறது. இப்போ மிச்ச பேர் வந்து இந்த கிரகத்தை மோதும்போது இது திருப்பி வந்து 2ஆக உடஞ்சி திருப்பி ஒரு ஆங்கிளில் வந்து தானே போய் அந்த அட்ராக்ஷன் பவரில் போய் ஒட்டிக்கிறது. அந்த மாதிரி இந்த ஜராசந்தனை யார் பிச்சாலும் திருப்பி போய் அது ஒட்டிக்கிறோம். அந்த மாதிரி கிரகமாக அந்த ஜராசந்தன் இருக்கிறாரு. இப்போ ஒரு முறை பீமன் இந்த மகத நாட்டுக்கு வரும்பொழுது ஜராசந்தனை இந்த மாதிரி நிறைய தடவை முட்டி மோதினதில் அவர் திருப்பி திருப்பி தன்னோட அட்ராக்ஷன் பவரில் வந்து போய் ஜாயின் ஆகிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு முறை பயங்கரமான மோதல் பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும். அப்போ அந்த 2 போர்ஷனும் ஆப்போசிட் சைடு டேர்ன் ஆகி அது வந்து ஒட்ட முடியாத அந்த இப்போ வந்து நார்த் போல்ஸு அட்ராக்டு அந்த சேம் போல்ஸ் வந்து ரிப்பல் பண்ணும்ல, அந்த மாதிரி ரிப்பல் பண்ணுற பொசிஷனில் வந்து அந்த கிரகம் வந்துருச்சு. அப்போ அந்த கிரகத்தால் சேரவே முடியல அந்த ஜராசந்தன் அப்படிங்கிற கிரகத்தினால. அது வந்து அப்படி சுக்குநூறாகி இந்த யூனிவர்ஸில் தூளாகிருச்சு. இப்போ இந்த முசுகுந்தனை என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ராமாயண காலத்திலே அந்த சத்ருக்னன் காலத்திலே அவர் இருந்திருக்காரு அந்த முசுகுந்தன். இப்போ கிருஷ்ணரோட துவாபர யுகத்துலையும் வந்து இருக்கார். அப்போ ஒரு யுகம் ஃபுல்லாக இருந்த கிரகம் அந்த முசுகுந்தன். அந்த கிரகத்தை தான் அந்த காளையவன் அப்படிங்கிற கிரகம் மோதி காளையவன் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாரு. அப்படி அந்த முசுகுந்தனும் அப்படி உடஞ்சி அவரும் எரிஞ்சு சாம்பல் ஆகிடுறாரு.